ரஜினிகாந்த ஏத்துக்கிறதுக்கு காங்கிரஸ், திருநாகரசு, பாஜக, டிடிவி போன்ற பலர் வந்தது மாதிரி இவரை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறதான் உண்மை. இதுதான் விஜய்க்கு நிலைமை. ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்கு. ஏடிஎம்கேவோ தமிழக வெற்றி கழகமோ பாமகவோ சேர்ந்தா கூட வெற்றி கழகத்துக்கு பெர்சன்டேஜ் என்ன, தமிழக வெற்றி கழகத்துக்கு பெர்சன்டேஜ் என்ன? இந்த நாடார்களுக்கு கலைஞர் பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாரு. இந்த நாடார்களை பிரதிநிதித்துவப்படுத்தணுங்கிற ஒரு அரசியலை ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரா இல்லையா? விலவங்கோட்ல பர்சன்டேஜ் ஏறி இருக்கேன் நீங்க சொல்ற லாஜிக் படி. 2026லயே பிஎம்கே இங்கே அங்க போயிடுச்சு, தேமுதிக தக்க வச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்கு பிஜேபிக்கு? ஓபிஎஸ் டிடிவி வச்சு என்ன பண்றது? ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் மக்களவை தேர்தலில் நடந்த அந்த ஃபைட் சட்டமன்ற தேர்தலே நடக்கும். ஒருவேளை ரொம்ப சாமர்த்தியமா ரெண்டு பேரையும் இழுத்துட்டாருன்னா நம்ம சீமான் சாரை கூட ப்ரொஜெக்ட் பண்ணி போலான்றீங்களா? சீமான் இயல்பிலே அந்த 10 ஜன்பாத் அந்த குடும்பத்துக்கு எதிரானவர். இப்படி பல அம்சங்கள் பாஜகவுக்கு சாதகமா சீமான் கிட்ட இருக்குது. பட் சீமான் 234 தனிச்சு போட்டின்னு போறாரு. அவர் தனிச்சு போட்டிடுறது வர வணக்கம் ஆர்டி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன் தம்பி. என்னதான் சார் நடக்குது தமிழக பாலிடிக்ஸ்ல? அதாவது இப்ப எடப்பாடி சார் என்ன சொல்லிருக்காருன்னா, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னாரு. இதே ஒரு 2 மாசம் முன்னாடி பிஜேபியோட நோ அப்படின்ட்டாரு. ஒண்ணு, தமிழக வெற்றி கழகம்க்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, இந்த பாருங்கப்பா நீங்க வரலன்னா நான் இங்க போயிடுவேன் அப்படின்ட்டு. இல்ல பிஎம்கேவை மார்ஜினைஸ் பண்ண பாக்குறாரு. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்றாரு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன சார்? தமிழக வெற்றி கழகத்தை அவர் ஒன்னும் பெரிய சக்தியா கருததான் நான் கருதல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு ஏட்டு சொரக்காதான். நாம் தமிழர் 8.2% எடுத்துட்டாங்கிறத பொறுக்க முடியாத பிற மொழியாளர்களும், நாம் தமிழர் சொல்லக்கூடிய ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத பொறுக்க முடியாத சோகால்டு அப்பர் காஸ்ட் பீப்புளும் தான் ஊடகத்துல அவங்க நாம் தமிழர் மேல உள்ள தங்கள் பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறாங்க. அவங்க பேரை கூட டைரக்டா முகத்துக்கு நேரா சொல்லி என்னால தூக்கி அடிக்க முடியும். பெருச்சாலையை வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி இந்த அரசியல் விமர்சகர்களை தலைகளை கட்டி தொங்க விட முடியும். தேவையில்லை. நண்பர்கள் வேண்டியவங்க. இவங்க நாம் தமிழரை பற்றி முன்னாடி என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்கிறத அவங்க மனச்சாட்சிக்கு விட்டுறேன். ஏன்னா மக்கள் அறிவாளிகள், மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் இல்ல, அஜித் இல்ல, சிவகார்த்தியம் இல்ல, பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி போல்ஸா இருக்க முடியும்? நீங்க பவன் கல்யாணம் எடுத்துடுங்க. 2014 ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. 14 19 பலத்தை நிரூபிச்சாரு. 24 நாயுடு பாஜக அலையன்ஸ்ல சேர்ந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. விஜயகாந்த் 2006 பலத்தை நிரூபிச்சாரு. 11 ஜெயலலிதா அலையன்ஸ்ல சேர்ந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இவர் பலம் நிரூபிக்காத விஜயால என்ன ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு, இத்தனைக்கும் அரசியல் களத்துல இருந்த அண்ணன் சிவாஜிக்கு ஜானகி 50 சீட்டு கொடுத்து 1% வாக்கு கூட சிவாஜியால ஜானகி கிடைக்கல. காரணம், உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க? அதுவும் ஒரு வெளி உலகத்துல இருந்து அரசியல் களத்தை விட்டு வெளியே இருந்து வரக்கூடியவருக்கு எப்படி ஓட்டு வரும்? ஏன்னா ஆந்திரா கர்நாடகால ஓட்டு கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாரா? மடிகாஸ் ஓட்டை கொண்டு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாரா? எந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாரு? பைத்தியக்கார மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னா எடப்பாடிக்கு அது தெரியாம இருக்காது. எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும், பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அது தனக்கு பலகீனம், தன்னுடைய சீட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமங்கிறது தெரியும். அரசியல் தெரியாத அல்லது காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்ட அரசியல் விமர்சகர் தான் பலம் நிரூபிக்காதவரை பற்றி பேசுவாங்க. பிளேயர்ஸ் பலம் நிரூபிக்காதவங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா சகோதரர் நாம் தமிழர் சீமான் கூட பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கணும் தான் சொன்னார். 8% வாக்கு பலத்தை மக்களவையில் நிரூபிச்ச சீமான் கூட 30 சீட்டு விஜய்க்கு கொடுக்கலான்னு சொன்னாரு. அப்ப என் கூட இருந்த ஒரு தம்பி ஒருத்தன், அண்ணே 20 சீட்டுக்கு மேல கொடுத்தா அது போல்ஸா காட்டுனா உங்களை வீக்கன் பண்ணிடும்னே, அது உங்க வளர்ச்சி இதுக்கு மேல இல்லைன்னு காட்டுற மாதிரி ஆயிரும்னே, வேண்டாம்னே, 20க்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொன்னாப்புல. அப்ப 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி 12 சீட்டுக்கு மேல பலம் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா விஜய்க்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை நிலைமை. நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்குன்னு சொன்னா, ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் 6 சீட்டு கொடுத்தாரு, கண்ணப்பனுக்கு 6 சீட்டு கொடுத்தாரு, கூட்டம் காட்டினாங்க, 6 சீட்டு கொடுத்தாங்க. இவர் திரைக்கலைஞருங்கனால 12 சீட்டு கொடுப்பாங்க, இதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இது அரசியல் தெரியாத வெத்து வேட்டுங்க சும்மா ஒரு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. இது இல்ல. இதை நான் அதே வேளையில விஜய் தன்னை பெரிய போல்சாட்டு, பிரைமரி போல்சாட்டு என்டிஆர் கணையா ப்ரொஜெக்ட் பண்ணலாம், சிரஞ்சீவி ஆட்டு ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அதை பவன் கல்யாண ப்ரொஜெக்ட் பண்ணலாம், விஜயகாந்த் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணி தன் வாக்கை நிரூபிக்கலாம். வாக்கை நிரூபிக்காத விஜய
யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. குறிப்பா அவரு கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு விஜய். கூட்டணி ஆட்சின்னு அவரு சொன்னதுக்கு 1% பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட விஜய் பின்னாடி வரல. இதை நீங்க இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது அவரை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கு பாஜக தயாரா இருந்தாங்க. அவரை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கு டிடிவி தினகரன் தயாரா இருந்தாரு. காங்கிரஸ் தலைவரே ஸ்மார்ட்டா விளையாடி தானே 10 சீட் வாங்கினாரு ஸ்டாலின் சார் கிட்ட. எஸ், திருநாகரசு கூட அண்ணன் ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷனா காட்டி பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி 10 சீட் வாங்கிட்டாரு. திருநாகரசன் சாதனை. நான் அந்த நியூஸ் 7 ஆங்கர் அந்த லேடி அவங்க இருந்த ஒரு விவாதத்திலே அவங்க வந்து யாரு கூட கூட்டணி அந்த திருமதி சாரங்கராஜ் அந்த அம்மையார் வந்து கேட்கும் போது திருநாகரசன் சொன்னாரு, இன்னும் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அது நாங்க முடிவு பண்ணலன்னாரு. அப்போ ரஜினி ஆப்ஷனை திருநாவுக்கரசு அவைல் பண்ணாரு. ரஜினி ஒரு பெரிய சக்தியா காட்டினாரு, தினகரன் காட்டினாரு, மறைமுகமா விசிகா காட்டினாங்க, பாஜக காட்டினாங்க. இது ரஜினிக்கு இருந்தது. விஜய வந்து இன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு ஒரு வெளிப்படா சொல்லியும் அவர்கிட்ட மந்திரி பதவி வாங்குறதுக்கு ஒரு 0.5% ஓட்டு வாங்கின ஒருத்தர் கூட போகல. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட போகல. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வாரத்துல அப்புறம் விஜய் நிலைப்பாட்டுல இருந்து மாறுபட்ட நிலைப்பாட்டு எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் உண்மை நிலைமை. இந்த உண்மை நிலைமையை தெரியாம விஜய் ஏதோ பலம் நிரூபிச்சது மாதிரி 8.2% பலம் நிரூபிச்ச சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் கொண்ட ஜாதிய வன்மமும் மொழி ரீதியான வன்மமும் கொண்ட அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அவங்கள நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த நபர்களோட வெட்ட வெளிச்சம் வண்டவாளம் தெரிய வரும். நீங்க சொல்லலாம் விஜய் பலம் நிரூபிக்காதவன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி விஜய முடிவு செய்வாருன்னு சொன்னா அது வேற விஷயம். நான் சொல்றேன், எடப்பாடி வந்து எந்த சூழ்நிலையிலும் 20% வாக்கெடுத்த அவரு பலம் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு சீட்டை அவருக்கு பெர்சன்டேஜ்ல சீட்டு கொடுக்கறதா அர்த்தம். அது அவருக்கு பலகீனம். அதுவே தோக்கிறதுக்கு முன்னே கூட்டணிக்கு வேற ஆள் இல்லாம தோல்வி ஒத்துக்கிட்டதாட்டு அது அர்த்தம். அதைத்தான் நான் என்னோட ஆணித்தரமான கருத்தா சொல்றேன். அதே வேளை விஜய் வந்து தன்னை என்டிஆர் மாதிரி பொசிஷன் பண்ணி, சிரஞ்சீவி மாதிரி பொசிஷன் பண்ணி, எப்படி வேணாலும் பொசிஷன் பண்ணி தான் பெரியவன் சொல்லி வாக்கெடுக்க நிற்கலாம். ஆனா அவர் பெரியவன் பொசிஷன் பண்றதுக்கு அவரை ஏத்துக்கிறதுக்கு ரஜினிகாந்த ஏத்துக்கிறதுக்கு காங்கிரஸ் திருநாகரசு பாஜக 5.5% வாக்கெடுத்த டிடிவி போன்ற பலர் வந்தது மாதிரி இவரை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறதான் உண்மை. இதுதான் விஜய்க்கு நிலைமை. நாளைக்கு நிரூபிச்சாருன்னா நான் 4% தாண்ட மாட்டாரு, 214 போட்டாங்கிறது என் கருத்து. அவர் 40 எடுத்துட்டாருன்னா 40ன்னு சொல்லிட்டு போறோம். நம்ம அதை விட்டுக்கிட்டு 8.2 எடுத்த சீமான் மேல உள்ள பொறாமையிலும் காட்சியிலும் ஏட்டு சுரக்காய ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனம், அராஜகம். மனச்சாட்சியோட அந்த நபர்கள் புரிஞ்சுக்கணும். அறிவு நாணயமற்ற செயல்ல அந்த நபர்கள் ஈடுபடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறேன். அந்த நபர்களை பேரை சொல்லி அடிக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன்னு அந்த நபர்களுக்கு இது எச்சரிக்கையாகவே நான் சொல்லிக்கிறேன். டிஎம்கே அலையன்ஸ் பிரேக் ஆகாது சார், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு 47% இப்ப வச்சிருக்காங்க. மேக்சிமம் எனக்கு தெரியாது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்தா கூட 5% குறையுதுன்னு வச்சுக்கோங்க, 42 வந்து நிக்கும். இந்த 42 ஒரு சைடு இருக்கு. நாம் தமிழர் யாரோட சேர மாட்டேன்ட்டு 234 கேண்டிடேட் போட்டுருவாரு. ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கௌஷிக் பாண்டியன் அப்படின்ட்டு. அவங்க எவ்வளவு வாங்குறாங்க தெரியாது. இப்ப ஆல்ரெடி 8 இருக்காங்க, நான் அப்படியே 8 இருக்காங்க கூட வச்சுக்கிறேன். இதுவே 50 கவர் ஆயிடுச்சு. இப்ப இந்த 42% எந்த அணியால பீட் பண்ண முடியும்? இப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்கு. ஏடிஎம்கேவோ தமிழக வெற்றி கழகமோ பாமகவோ சேர்ந்தா கூட அதான் நீங்க சொல்றதை வச்சு 5. ஆனா அந்த 5 எடப்பாடியை சிஎம் சொல்லி டிரான்ஸ்பர் ஆகுமா எனக்கு தெரியாது. 0% தான் இருக்காரு. இப்ப 0 தான். அப்போ தீபா ஜெயக்குமார் இவங்க சசிகலா அம்மையாரு விஜய் 3 வரை இப்ப 0% தான் இருக்காரு. இதுதான் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்ட பிறமொழி அரசியல் விமர்சகர்களுக்கும், சீமான் சமநீதிக்காக போராடாத பிடிக்காத ஜாதிய வன்மம் கொண்ட அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க முகமுடைய கிழிச்சு நல்ல அரசியலுக்கு அந்த அவரோட முகமுடைய கிழிச்சு எறிய வேண்டிய காலகட்டம் வந்துட்டு நான் கிழிச்சு எறிய தயங்க மாட்டேன். இப்ப இந்த 42 இப்ப ஏடிஎம்கே 20 இருக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகமோ பாமகவோ சேர்ந்தா கூட 42 20ல இருந்து 42 எப்படி கேப் ஃபில் அப் பண்ண முடியும்? அது என்ன கணக்குல ஃபில் அப் பண்ண முடியும்? 2-1ல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். ஸ்டாலின் வந்து இந்தியா டுடே மோட் ஆஃப் தி நேஷன்ல மோடி பாப்பாங்க, அமித்ஷா பாப்பாங்க. அதுல வந்து மீண்டும் இப்ப எலெக்ஷன் நடந்தா யூபி சிக்கலாகும், ஆனா மோடிக்கு மெஜாரிட்டி வந்துருங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. அப்படி மெஜாரிட்டி மோடிக்கு வரக்கூடிய இந்த கருத்து கணிப்பு ஸ்டாலின் 57% மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு முதல்வராட்டு அவங்க சொல்றாங்க. 51 நினைக்கிறேன், 57 51 அந்த அணி வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவிலே 2வது பெரிய சிஎம் ஆட்டு இவரு ஸ்டாலினை சொல்றாங்க. ஒரு சிறிய மாநில முதல்வர முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் ஸ்டாலின் சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் ரேட்டிங் வந்து 57. நான் அதை எடுத்து பார்த்தேன்.
ஓகே சோ அத நான் ஒரு அத ரிசல்ட்டா சொல்லல. ஸ்டாலினுக்கு இதுவரை நெகட்டிவ் ஓட்ஸ் வரல. கலைஞர் கருணாநிதிக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் வந்தது. இன்னைக்கு ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை ரங்கராஜ் பாண்டே பிராமண சமுதாயத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் பேசுறாருன்னா, அவரோட தந்தை மறைவுக்கு வீட்டுல போய் இருந்து துட்டி கேட்டுட்டு ஸ்டாலின் வர்றாருன்னா, அவரு வந்து தனக்கு எதிர்ப்போட்டு இல்லாம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறார். கலைஞர் மாதிரி இதுவரை என்னைக்காவது விநாயகர் முகத்துல இருக்கக்கூடிய பப்பாளி பழம் இருந்ததுன்னா அதை மயிலாடுதுறையில மக்கள் கும்பிடும் போது நீங்க எத்தனை நாள் கும்பிடுங்க, விநாயகர் 10 நாள் அழுகி போயிடுவாருன்னு ஸ்டாலின் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? ராமர் எந்த கோயில்ல எந்த இன்ஜினியர் படிச்சாருன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. அப்ப ஸ்டாலினுக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் வேற. நீங்க தமிழறி மணியம் போன்றவர்கள் கலைஞர் மேல உள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும், பெரிய மனிதர் அண்ணா சொல்ற மாதிரி அவர் செயல்படக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன். இப்ப தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு இதுக்கு அத அரசு விழாவாட்டு இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் விழாவை ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு. நினைவு நாளை தான் கொண்டாடுறனாலும் கூட அதை கொண்டாடுறது ஒரு விரோதத்தை பெர்பெச்சுவேட் பண்ற மாதிரி இருக்கு. அது சரியல்ல. அதனால பிறந்த நாளை அரசு விழாவாட்டு ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்றாரு. கலைஞர் அந்த சமூக மக்கள் வாக்குகளை இலவச வாக்காட்டே வாங்கிட்டு இருந்தாரு. அந்த சமூக மக்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் ஸ்டாலின் கலைஞர் கொடுக்கல. அப்ப கலைஞருக்கு கடந்த காலத்தின் கைதி நிலைப்பாட்டில இருந்து ஸ்டாலின் மாறி இருக்கிறாரா இல்லையா? இல்ல, ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. இல்லன்னு சொல்ல இந்த நாடார்களுக்கு கலைஞர் பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாரு. இந்த நாடார்களை பிரதிநிதித்துவப்படுத்தணுங்கிற ஒரு அரசியலை கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போன்ற விருதுநகர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரா இல்லையா? விலவங்கோட்ல பர்சன்டேஜ் ஏறி இருக்கேன் நீங்க சொல்ற லாஜிக் படி. இப்படி அவர் மாறுபட்ட அரசியலை பண்றாரு. கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதா உண்மை. இதுவரை அப்படி ஒரு எதிர்ப்பு ஓட்டு அவர் தலைமை ஏற்ற பிறகு அவருக்கு வரல. இது ஈரோடு கிழக்குல கடும் எதிர்ப்புன்னு சொன்னாங்க. ஒண்ணும் இல்லை. எங்கேயுமே அந்த மாதிரி எதிர்ப்பு இதுவரை பிரதிபலிக்கல. அவரை முன்னிறுத்தி 47% வாக்குகள் மக்களவையில எடுத்திருக்காங்க. இது அவர் லீடர்ஷிப்புக்கு விழுந்த வாக்காதான் நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்னா அந்த எதிர்ப்பு ஓட்டு இன்னும் அவருக்கு கூடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதிமுக பாஜகவும் சேர்ந்து நின்னா பல இடங்கள்ல அவரோட வாக்கு வீதம் 47ங்கிறது 50 தாண்டி போகவும் வாய்ப்பு உண்டு. அதிமுக பாஜகவும் சேர்ந்து நின்னா சீமானுக்கு 8ங்கிறது அது அதை விட தாண்டி இரட்டை இலக்கத்துல போறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏன்னா அதிமுக எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அதை இந்து நாடார்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க, முக்குலத்தோர் ஏத்துக்கிட மாட்டாங்க, வன்னியர் அல்லாதவர் ஏத்துக்கிட மாட்டாங்க, கொங்கு வேளாளர் அல்லாதவர் ஏத்துக்கிட மாட்டாங்க. இந்த வாக்குகள் எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கும் நமக்காக நிற்கக்கூடிய சீமான வளர்த்து விடுவோம்னு சீமானுக்கு தான் போகும். அப்ப நீங்க இந்த பார்லிமெண்ட் பேட்டர்ன் படி பார்த்தா அதிமுக பாஜக சேர்ந்தா திமுக 50% போறதுக்கும் வாய்ப்பு உண்டு, சீமான் 12% போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது எடப்பாடி சிஎம் சொன்னா இந்த நிலைமை தான் வரும். அதனால டெல்லி ஐபி உணர்றாங்க, எடப்பாடிக்கு கடும் எதிர்ப்பு இருக்குங்கிற உணர்றாங்க. சோ அந்த கூட்டணி வந்தாலும் எடப்பாடி சிஎம்ங்கிறத பாஜக ஏத்துக்க மாட்டாங்க, அண்ணாமலை ஏத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே 2 ஜாதி கட்சிங்கிற இதை அண்ணாமலை எடப்பாடி பற்றி சொல்லியிருக்கிறாரு. திராவிட கட்சியோட கூட்டணி போனா 2% போயிருவோங்கிற கருத்தையும் அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி அவரு கல் மேட்டர் வரும்போது சீமான் அண்ணனும் கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற கருத்தையும் அவரு சொல்லியிருக்கிறார். அப்ப எடப்பாடி சிஎம்ங்கிற இதை அண்ணாமலை இன்னும் முடிவு பண்ணல. எடப்பாடி சிஎம்ங்கிறதுல பெரிய மைனஸ் இருக்குங்கிறத அண்ணாமலை உணர்றாரு. வெளிப்படையா அதை நான் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி அண்ணாமலை சொல்லலையே தவிர அண்ணாமலைக்கு கருத்தும் எடப்பாடி சிஎம்ங்கிறது நான் வெள்ளாள கவுண்டர்கிட்ட மைனஸ், நான் வன்னியர்கிட்ட மைனஸ், இந்த நாடார்கிட்ட மைனஸ், முக்குலத்தோட்ட மைனஸ். உண்மை வெளிப்படையா சொல்லனாலும் அண்ணாமலை இந்த உணர்வுல தான் இருக்கிறாரு. சோ அதிமுக பாஜக கூட்டணின்னு சொன்னா எரிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டா வரணும். அதுக்கு ஒத்துப்பாருன்னு எனக்கு சந்தேகம் தான் சார். அவரே செங்கோட்டையனை ஒத்துக்கிடலன்னா அவர் வேலுமணியை ஒத்துக்கிட்டு புதுக்குழி வேஷம் போடக்கூடிய அவர் இல்ல. அவருன்னா அவர் கிராப்பர் பன்னீர்செல்வத்தை நீக்கிறவர்னு முக்குலத்தோறும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் நான் வன்னியர் நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவு இருக்கு. அதனாலதான் 13% ஓட்டு அடி வாங்கி இருக்கிறாரு. சோ அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. சோ இந்த லெவல்ல பாஜக இந்த கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமிக்கு போடும். அது மட்டுமில்ல, எங்களுக்கு மக்களவை தான் முக்கியம், சட்டமன்றம் முக்கியம் இல்லைன்னு சீமான மோடியே நேரடி ஆஃபர் கொடுத்து சீமானை எப்படியாவது வழிக்கு கொண்டு சீமான சிஎம் கேண்டிடேட் மோடி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. 18-8-26 எடப்பாடி 20ல தான் இருக்கிறாரு. அப்ப தெக்க மேக்க சிட்டில எல்லாம் எடப்பாடி 3வது இடத்துக்கு போயிருவாரு.
வட தமிழகத்திலையும் அவருக்கு பாமக இல்லைன்னா 3வது இடத்துக்கு போயிருவாரு. அப்ப அவரை 3வது இடத்துக்கு தள்ளிக்கிட்டு 29ல அவர் வேற வழி இல்லாம அரசியல்ல நிக்கணும்னா 24ல எப்படி மோடியை காலவாரி விட்டாரோ அதே மோடியை வேற வழி இல்லாம சரண்டர் ஆகக்கூடிய நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். அப்ப தோத்து போன எடப்பாடி பழனிசாமி 29ல சரண்டர் ஆவாரு. 1 to 1ல தமிழ்நாட்டில் ஒரு 25 சீட்டுக்கு மேல மோடிக்கு வந்து ஜெயிக்க முடியும். 29 ரொம்ப குருஷியலான எலெக்ஷன். 240 போன பிறகு 29ல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் மோடியோட இன்னொரு பிரியாரிட்டியா இருக்கும். அப்ப எடப்பாடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியை பலப்படுத்தி எடப்பாடி தோத்த பிறகு பாஜகவில் தோத்தேன் காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுப்பான்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான அரசியல் தெரிஞ்ச மோடிக்கும் என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸுக்கும் தெளிவா தெரிஞ்ச உண்மை. நாங்க மோடிக்கு எங்க கருத்தை இதை தெளிவா சொல்லியிருக்கோம். We could rekindle what is embedded in Modi's mind. நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம், மோடி நலனுக்காக சிந்திக்கிறோம், 2029 மையமா வச்சு நாங்க சிந்திக்கிறோம். அதனாலதான் நாங்க ஆணித்தரமா சொன்னோம். எங்கள் மதிப்புக்குரிய சத்தியன் குருமூர்த்தி, தியாக வரலாறு கொண்ட ஐயா இல கணேசன்ஜி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, பாஜகவுல வாழ்வோ சாவோ பாஜகவிலே இருக்கக்கூடிய ஐயா பொன் ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் கருத்தை மீறி சசிகலா அம்மையார் விஷயத்துல மோடி எங்க கருத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னா தமிழக அரசியல் பைப்போலாரா வர்றதை மோடி விரும்பல. சசிகலா அம்மையார் தரப்பு இந்தியா ஃபுல்லா நெட்வொர்க் கொண்டவங்க, உலக அளவுல நெட்வொர்க் கொண்டவங்க. நாம் தமிழர் சீமான் கூட அவங்க ஆதரவு எண்ணம் கொண்டவர் தான். தமிழ் தேசியமும் கூட அவங்களுக்கு ஆதரவு தான். காங்கிரஸ்க்கு 2 ஆப்ஷனும் விரும்ப மாட்டார் தானே. எஸ். அப்போ அவங்களை அலோவ் பண்ணியிருந்தா இப்பவும் அவங்க தான் சிஎம்மா இருந்திருப்பாங்க, அசைக்க முடியாத சக்தியா இருந்திருப்பாங்க. இந்தியாவிலே மோடிக்கு எம்பி சீட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. தமிழக அரசியல்ல காங்கிரஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், பிஜேபிக்கு ஆப்ஷன் இல்லாமலே. அப்ப இங்க தமிழக அரசியல மல்டிபோலர் ஆக்குறது தான் மோடிக்கு நோக்கம். அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ டிஎம்கேக்கும் காங்கிரஸ் தான் தேவைப்படுது, எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் தான் தேவைப்படுது. அந்த அரசியல்ல மோடி அலர்ட்டா இருக்காரு. அண்ணாமலை அதை புரிஞ்சிருக்கிறாரு. அப்கோர்ஸ் பாஜகவுல ஒரு சில 2ஆம் கட்ட இதுல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க எம்எல்ஏ அதுக்கு மோடி கூட்டணி, பாஜக கூட்டணி, எடப்பாடி கூட்டணி தேவைங்கிறத அவங்க நினைக்கலாம். அவங்க எடப்பாடி கூட அன்கோ போட்டுட்டு செயல்படுவாங்க. அப்படி செயல்படக்கூடியவங்களுக்கு செயல்படக்கூடிய மோடிக்கு டேபிள்ல யாரு என்னங்கிறது போகும். இப்ப நாமெல்லாம் எந்த பதவியும் எதையும் எதிர்பார்க்காம 2014 இருந்தே மோடிக்காக நிற்கிறோம். பாரத் பதக்ஜிங்கிற ஒரு மோடிக்கு லாயலிஸ்டான ஒரு நோபல் சோல் இஸ் ஃப்ரம் பிராமின் கம்யூனிட்டி. என்ன பதவி வாங்கிட்டு மோடிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டாப்புல நம்ம சொன்னோம், அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தம்பிக்கு பதவி தேவையில்லை, எந்த கன்சிடரேஷன் தேவையில்லைங்கிறத நம்ம மோடிக்கு நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். எப்படி கண்டிப்பா ரிவார்ட் பண்ணுவார் சார். ஆட்சிக்காரியம் டிஃப்யூஸ் பண்றதுனாலும் சரி, காமராஜுக்கு வந்த மாதிரி நெகட்டிவ் போலன்ஸை டிஃப்யூஸ் பண்ணனாலும் சரி, தொடர்ந்து நாம இந்திய அளவுல மோடிக்கு நம்ம சஜஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அது நிறைய ஃப்ரூட்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. நம்ம மண்ணில நாம ஏமாந்துடக்கூடாதுங்கிறதும் தெளிவா இருக்கும். ரெட்டலை எடப்பாடி கொடுக்கும் போதே மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் கொடுத்துறாதீங்கன்னு சொன்னோம். அது அவர் கையில போனதுல அவர் டிச் பண்ணிட்டாரு. மீண்டும் அவர்கிட்ட பாஜக ஏமாற மாட்டாங்க, அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆல்ரெடி 20 சீட்டு தரான்னு சொன்னவர் தான். இப்போ நம்ம இன்னும் 2026ல பலம் படுத்தி விட்டோம்னா 2029ல காங்கிரஸ்க்கு 15 சீட் கூட கொடுக்கறதுக்கு ரெடியாரு. நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட் தான். நீங்க 2029ல ஏடிஎம்கேவை சரண்டர் பண்ண வைக்கலான்றீங்க ஒரு பேச்சுக்கு. 2026லயே பிஎம்கே இங்கே அங்க போயிடுச்சு, தேமுதிக தக்க வச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்கு பிஜேபிக்கு? ஓபிஎஸ் டிடிவி வச்சு என்ன பண்றது? தேமுதிகவை எப்படி தக்க வைப்பார்? பாமக தேமுதிக எப்படி தக்க வைப்பார்? ஓகே, வேற क्वेश्चन. தேமுதிகக்கு 2 ஆப்ஷன் கொடுத்து தக்க வைக்கலாம். ஒன்னு, நான் ராஜ்யசபா சீட் கொடுத்துறேன், கொடுத்து தக்க வைக்கலாம்ல. இல்லனா அதிக சீட் கொடுத்து நான் தக்க வைக்கலாம். இது 2 ஆப்ஷன் இருக்கு. பாமகக்கும் அதேதான், அதிக சீட் கொடுத்து தக்க வைக்கலாம், கொண்டு வரலாம். பாஜகவுக்கு ஆப்ஷன் இருக்கு. பாமகவுக்கு சௌமியா அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் கொடுத்து தக்க வைக்கலாம், அல்லது பிரேமலதா அம்மையாருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து தக்க வைக்கலாம். அங்கே அவர் ராஜ்யசபா கொடுத்தாருன்னா இவங்க மத்திய அமைச்சர் கொடுக்கலாம் அப்படின்றீங்க. தக்க வைக்கலாம். ஏன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் மக்களவை தேர்தலில் நடந்த அந்த ஃபைட் சட்டமன்ற தேர்தலே நடக்கும். அப்படி ஒருவேளை ரொம்ப சாமர்த்தியமா 2 பேரையும் இழுத்துட்டாருன்னா நம்ம சீமான் சாரை கூட ப்ரொஜெக்ட் பண்ணி போலான்றீங்களா? கண்டிப்பா நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நான் என் என்ன ஓட்டம் அதுதான். சீமானுக்கு 8% ஓட்டும், சீமானுக்கு மேல பற்றுதல் உண்ட ஸ்ட்ராங் ஓட்டு. அது நிதிஷ்குமார் மாதிரி மாயாவதி கன்ஷிரா மாதிரிப்பட்ட ஓட்டு. அந்த ஓட்டு 4 முறை போட்டியிலே 8 பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 8% மக்களவை தேர்தலுங்கிறது அசாத்தியமான ஓட்டு. அது பிஎம்ஓவுக்கும் தெரியுது. அவரை உள்ள கொண்டு வந்துட்டான்னா அந்த 8% ஓட்டும் 29 நமக்கு பெரிய ஒரு கெயினை கொடுக்கும். ஆக சீமான் இல்லாம திமுக அணியை தோற்கடிக்க முடியாது.
கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாலினை சீமான் இல்லாம தோக்கடிக்க முடியாது. சீமான் விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலயும் நின்னதுல இங்க வந்து ஒரு நான்வன்னியர்கள் மத்தியில ஒரு 2% ஓட்டு தமிழக அளவுல சீமான் எடப்பாடியை பலவீனப்படுத்திட்டாரு. அதே மாதிரி அங்க கொங்கு வேளாளர் மத்தியிலையும் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு. சீமான் இங்க 2% ஓட்டு களத்தில் நின்று ஃபைட் பண்றதுனால பலவீனப்படுத்திட்டாரு. அவரோட அவர் 234 தனிச்சு போட்டியிடுன்னு சொல்றாரு. கௌசிக் பாண்டியனை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு சொல்றாரு. அவருக்கு வந்து 12% ஒருத்தான சீட்டு கூட அவருக்கு கொடுத்து அவரை நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது கூட பாஜகவுக்கு 2029 லாபகரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்க முடியும். 29 சென்டிகாட்டு. பட் அவர் வந்து எடப்பாடியை விட மோசமான பாஜக எதிர்ப்பாளரா அசாண்டேட் இருக்கிறாரு. ஒரு சில இது வந்து அவருக்கு பாசிட்டிவா நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸையும் பாஜகவும் அடிக்கிறாரு. இவங்க காங்கிரஸ் எதிர்க்கிறது கிடையாது. எடப்பாடி தரப்பு காங்கிரஸ் எதிர்க்கிறது கிடையாது. எதிர்த்தாலும் போலியா எப்போவாது பாஜகவை ஏமாத்ததுக்கு எதிர்க்க பார்ப்பாரு. அவரு சீமான் இயல்பிலே அந்த 10 ஜன்பாத் அந்த குடும்பத்துக்கு எதிரானவர். இப்படி பல அம்சங்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமா சீமான் கிட்ட இருக்குது. பட் சீமான் வந்து 234 தனிச்சு போட்டின்னு போறாரு. அவர் தனிச்சு போட்டிடுறது வர ஸ்டாலினை தோக்கடிக்கிறது முடியாத காரியம் தான். ஸ்டாலின் தான் கவர்மெண்ட் தான் வரும். ஏன்னா அவரு எடப்பாடி கட்சி வந்து 2 ஜாதி கட்சிங்கிற முத்திரையை கொடுத்துட்டாரு. அப்ப பாமக எடப்பாடி சேர்ந்தா நான்வன்னியர்கள் எல்லாம் ஸ்டாலின் போவாங்க. ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சீமான்ட்ட போவாங்க. பாஜக அதிமுக சேர்ந்தா நான்வெளாள கவுண்டர்லாம் ஸ்டாலின் போவாங்க. ஸ்டாலின் ஏற்றுக்கூட முடியாதவங்க எல்லாம் சீமான்ட்ட வருவாங்க. எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணா நாடார் பாஜக பார்லிமெண்ட்ல பாத்துக்கலாம் முடிய சட்டமன்றத்தில் நம்ம ஏன் எடப்பாடிக்கு போடணும், சீமானுக்கே போடலாம்னு நாடார்கள் போட வாய்ப்பு இருக்குது. சட்டமன்றத்துல எதுக்கு நம்ம எடப்பாடியை தூக்கி விடணும், நாம வந்து சீமானுக்கே போடலாம்னு முக்குளத்தோர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சீமான் எடப்பாடியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு லீடராட்டு எமர்ஜ் ஆயிட்டாரு. ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சீமானால பலவீனப்படுறாரு. இது ப்ரூவ் ஆயிருக்குது. ஏன்னா இது வந்து விஜயை பற்றி உள்ளது கிளைம். விஜயை பற்றி பிறமொழி அரசியல் விமர்சகர்களும் சீமானின் சமூகநீதி சூறையாடலுக்கு எதிரான இதை பிடிக்காத அரசியல் விமர்சகர்களும் அவங்கெல்லாம் பேரை சொல்லி பெருச்சாலி வாழடிக்கிற மாதிரி சமூகநீதி சூறையாடலுக்கு எதிரான இவங்களை தலையில கட்டி தொங்க போட்டுருவேன். பேரையும் வந்து வெளிப்படையா அவங்க சொல்லக்கூடிய ஃபேக்சுவல் எரரையும் சொல்லி அடிச்சு தூக்கிடுவாங்கிறதையும் சொல்லுங்க. நான் ஸ்ட்ராங்கா தான் சொல்றேன். ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாத்தையும் பொறுக்க முடியும். ஜான ஆரோக்கியசாமி வாந்தி அப்படி எடுத்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அது விட முடியாது. சீமான் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1% எடுத்த சீமான் அதிமுக பலவீனப்படுத்தி தான் 8% வந்திருக்கிறாரு. விஜய் பலம் என்னன்னு தெரியாதவர். இதுதான் உண்மை நிலைமை. இன்னும் சீமானால களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வராம ஓடுற எடப்பாடி பழனிசாமியை நான்வன்னியர்கள் மத்தியிலையும் நான்வெளாள கவுண்டர்கள் மத்தியிலையும் சீமான் தாயா லீடரு. இவர் களத்துக்குள்ளே வரல. டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டாரு. இவர் கொடுத்த 10.5க்கு என்ன கருத்து சொல்லணும்னு தெரியாம ஓடிட்டாரு அப்படிங்கிற எண்ண ஓட்டம் பறையர் செங்குந்தர்களுக்கு வட தமிழகத்துல வந்துட்டு, அதே மாதிரி மேற்கு மாவட்டத்திலும் டெபாசிட் இழந்து போயிருவாருன்னு ஓடிட்டாரியான்னு மேற்கு மாவட்ட மக்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்திருக்குது. சோ சீமான் எடுத்த 6.8% தான் திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம். இப்போ 2021 ஏன்னா 5 தான் டிஃபரெண்ட். சீமான் 6.8 எடுத்தார். இந்த 6.8ங்கிறது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் உள்ள ஓட்டல்ல. அதிமுக சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி ஆயிடுச்சுங்கிறதுனால உள்ள ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடிக்கு சமூக நீதி சூறையாடலை ஏற்றுக்கொள்ளாத சமூக வாக்கள் தான். ஏன்னா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் எழும்பி போறாரு. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வாக்கு விதத்தில் எழும்பி போறாரு. இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு பாதி கூட இல்லை. அப்ப ஜெயலலிதா இருந்த ஓட்டு தான் சீமானுக்கு போகுது. பறையர், தேவேந்திர குல வேளாளர், செங்குந்தர், வலையர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூக வாக்கள் சீமானை நோக்கி போகுது. நாயுடு, ரெட்டி, கொங்கு வேளாளர், இந்து நாடார் போன்ற வாக்குகள் வந்து அண்ணாமலை நோக்கி போகுது, பாஜக நோக்கி போகுது. இன்னும் ஒரு தரப்பு வாக்குகள் வந்து திராவிட இயக்கம்னு அருந்ததியர் வாக்குகள் போன்ற வாக்குகள்லாம் ஸ்டாலினை நோக்கி போகுது. கலைஞர் காலத்தை விட திமுக பலப்பெற்றிருக்குது. முந்தைய தலைவர் காலத்தை விட அண்ணாமலை தலைமையில பாஜக பலப்பெற்றிருக்குது. சீமான் ஜெயலலிதா இருக்கும்போது 1% எடுத்தவர் 8% எல்லாமே ஜெயலலிதா வாக்கு வங்கியின் பாதிப்புல தான் போயிட்டு இருக்குது. இன்னும் கருத்து குருடர்கள் சீமானின் சமூக நீதி வெற்றியை பொறுக்க முடியாத உயர் ஜாதி புறமொழியாளர்கள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற ஓட்டெல்லாம் சீமானுக்கு வந்திருக்குன்னு ஊடகத்துல பொய்யா புரட்டா கட்டுக்கதைகளை விட்டுட்டு இருக்காங்க. அது இல்ல. நான்வன்னியர்கள் மத்தியில சீமான் எடப்பாடி பழனிசாமிய களத்தை விட்டு ஓடனவரை பாதிப்படை செய்வாரு. நான்வெளாள கவுண்டர்கள் மத்தியில டெபாசிட் பேருமேன்னு களத்தை விட்டு ஓடனவரை சீமான் பாதிப்படை செய்வாரு. இப்படிதான் கமலஹாசனின் தினகரனையும் பாதிப்படை செய்து சீமான்
2021 எமர்ஜ் ஆனாரு. அதே மாதிரி இப்போ எடப்பாடிய பலகீனப்படுத்துவாரு தனிச்சு போட்டியின் மூலமாங்கிறது 100% உண்மை. சோ இந்த சிச்சுவேஷன்ல சீமான உள்ள எடுத்து போட்டு அவரை சிஎம் கேண்டிடேட்டா மோடி பிஎம்ஓ முயற்சி பண்ணாருன்னா அது ஒரு நல்ல சூப்பர் மூவா இருக்கும். என் போன்றவர்கள் அந்த மூவ் ஏற்புடையதுங்கிறதான் சொல்றோம். செங்கோட்டையனாலும் சரி, வேலுமணினாலும் சரி, சீமானாலும் சரி, அந்த மூவ் ஏற்புடையதுதான். எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்றதை தவிர வேற எந்த மூவும் ஏற்புடையதுங்கிறது தான் என் போன்ற மோடி லாயலிஸ்டோட கருத்து. ஓகே, இப்ப நான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு நினைக்கிறேன், வச்சுக்கிறேன். அப்படி எல்லாருமே அப்படி சொல்றாங்க, எனக்கு தெரியாது. பட் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கே நான் கொடுத்துறேன், வச்சுக்கிறேன். ஒரு 5% குறையுது, 42க்கு வருதுன்னு வச்சுக்கிறேன். ஏடிஎம்கேவும் என்டிஏவும் சேர்ந்தது அப்படின்னா 20, 18, 38, அதாவது அந்த அணிக்கும் இந்த அணிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் 3% தான் அப்படின்னு நெருக்கி போக முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா சீமான் இரட்டை இலக்கத்துக்கு போயிடுவாரு. அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவளை நட்பாயிரும். அண்ணாமலையே சொல்லிட்டாரு, திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா பாஜக பல 2% ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு ஒரே குட்டையில் மூறிய மட்டைகள்ங்கிற பெருந்தலைவர் காமராஜியோட அந்த 35% 35 to 40% கோயம்புத்தூர்ல தோக்கும் போதும் 38% வாக்கெடுத்த காங்கிரஸ் ஓ மைண்டட் வாக்காளர்கள் தான் இன்னைக்கு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி கடந்துதான் நிற்கிறாங்க. அவங்கதான் அண்ணாமலையும் சீமானையும் கொண்டாடுறாங்க. அதுல அண்ணாமலையை கொண்டாடுறது புறமொழியாளர்கள், அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், கொங்கு வேளாளர், இந்த நாடார், பிராமணர் போன்றவங்க கொண்டாடுறாங்க. சீமான அந்த கட்டத்துக்குள்ள இருந்து நின்ன வலையர்கள், முத்தரையர், செங்குந்தர் போன்ற சமூகங்கள், வண்ணார் நாவிதர் போன்றவங்க கொண்டாடுறாங்க. இதுல பெரியார் எதிர்ப்ப சீமான் கையில் எடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமிங்கிற திராவிட இயக்க அது எடப்பாடி பழனிசாமிய பாஜக முன்னிறுத்தினா அதுல சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது மேலும் கூடுங்கிறது என் கணக்கு. இதுல ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சீமான் தலைமைக்கு வாக்களிப்பாங்க. அது இந்த அணி எலித்தவள நட்பு பொருந்தா கூட்டணி ஆகும். அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்டவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு என்னோட கருத்து. எடப்பாடி பழனிசாமி இல்லாம ஒரு கேஸ்ட் நியூட்ரலா நம்ம செங்கோட்டையை ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஏடிஎம்கே என்டிஏ 90-100 உங்க ஃபார்முலா படியே போலாம். 90-100 போனா 20, 18, 38 கிட்ட போகுமா? செங்கோட்டையனை ஒத்துக்கிட்டா அது ஒரு நல்ல அலைன்ஸா இருக்கும். அந்த அலைன்ஸ் மோடிக்கு நன்மை பயக்கும். செங்கோட்டையன் நாளைக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. எடப்பாடியும் அதற்கு ஒத்துக்கிட்டாருன்னா செங்கோட்டையனை முன்னிறுத்துறது ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். ஃபைன், ஓகே. அப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் சார் தனியா போயிட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே வின் பண்ண மாதிரி தான் அர்த்தம். கரெக்டா நான் புரிஞ்சு? கண்டிப்பா திமுக வின் பண்ணாதான் அர்த்தம். அது ஐபிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். ஓகே, சீமானுக்கு ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஓட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, ஒருவேளை அதை ஏற்றுக்க முடியாதவங்க தான் ஏட்டு சுரக்கா விஜயை பற்றி பேசிட்டு இருக்காங்க. விஜய் ஏட்டு சுரக்கா தான், பலன் நிரூபிக்காதவர் தான். ஓகே, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 5% ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க விஜய். அப்போ 2029 விஜயம் தேவையில்ல இந்த அணியை வீழ்த்த? கண்டிப்பா விஜய் தேவை. 2029 விஜய் டாக்டர் ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் கிடைச்ச மாதிரி, வைகோ அண்ணனுக்கு மத்திய அமைச்சர் கிடைச்ச மாதிரி விஜய் கட்சிக்கு மோடி பிரதமர் மத்திய அமைச்சர் கிடைக்கணும். அதை நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். அதுதானே எனக்கும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அவங்க விஜய கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வச்சுட்டாங்க. அது விஜய் க்ளோஸ் ஆயிட்டாரு. அதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் நின்று இருக்கணும். நின்னா அது விஜய் பிரிக்கிற ஓட்டுல பாஜக 1-2 சீட்டு ஜெயித்துருன்னு அவங்க விஜய் நிக்க விடாம லெட்டர் பேடா வச்சு காலி பண்ணிட்டாங்க. தப்பான வியூகம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிரிக்கிற ஓட்டு விஜய் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டாட்டு மாறிடும். பாமக ஓட்டு டாக்டர் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு, அண்ணன் வைகோ ஓட்டு அண்ணன் வைகோ மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. அந்த ப்ரூவ்டு ஓட்டு வாஜ்பாய் பிரதமருங்கிறதுக்கு 98ல டிரான்ஸ்பர் ஆச்சு, அவங்க மத்திய அமைச்சர் ஆனாங்க. அதே மாதிரி வைகோ விஜய் எடுக்கக்கூடிய ப்ரூவ்டு ஓட்டு 29ல மோடி பிரதமருங்கிறதுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அது விஜய் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. இப்ப விஜய் கையில ஓட்டு இல்ல. இப்ப விஜய் தீபா ஜெயக்குமார், சசிகலா இவங்கள மாதிரி 0% தான் இருக்கிறாரு. அந்த ஓட்டை அவரு மக்களவையில நிரூபிச்சிருப்பாருன்னா இப்போ அவருக்கு பார்கெனிங் பெருசா இருந்திருக்கும். இப்போ பலம் நிரூபிக்காத அவரை கண்டு யாரும் ஏமாற மாட்டாங்க. எடப்பாடியே ஏமாற மாட்டாரு. அவரே சொல்லிட்டாரா, நான் பலம் நிரூபிச்சு எதிர்கட்சி தலைவரானு. சோ இப்ப விஜய் பலம் நிரூபிக்கணும். விஜய் பலம் நிரூபிக்கிறது 29 மோடிக்கு நல்லது. அப்போ இந்த ஃபைட் போயிட்டு தான் இருக்கும். அண்ணாமலை இபிஎஸ் ஃபைட் போயிட்டு தான் இருக்கும். அவரை இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணா அது சீமான் எமர்ஜ் ஆயிடுவார். சோ ஆமா, நான் எமர்ஜ் ஆகணும் தான் அண்ணாமலை சார் பாக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும்
உணர்த்தலை வளர்த்து விடுறதுக்கு அவருக்கு பெருசா இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் 2026 என்ன பர்சன்டேஜ் வரும் டிஎம்கே அலையன்ஸ்க்கு? 45 ஏறுமா இறங்குமா? நீங்க அது அரசியல் இப்ப பாக்குறீங்க. வேண்டாம். இன்னும் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காருங்கிறது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், சரி. அண்ணாமலைக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவரும் கரெக்டா தான் அரசியல் பண்றாரு. அவர் அரசியல் வந்து கலைஞர் மாதிரி தப்பு பண்ணல, ரொம்ப ப்ராம்ப்டா அரசியல் பண்றாரு. கலைஞரோட அவர் புத்திசாலி, ஸ்ரூடுங்கிறதே நான் தெளிவுபடுத்திட்டேன். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு அவருக்கு இல்லைங்கிறதும் உண்மை. கலைஞருக்குள்ள எதிர்ப்பை ஆதரவை தன்வசப்படுத்திக்கிட்டு எதிர்ப்பை டைவர்ட் பண்ணக்கூடிய அரசியலையும் ஸ்டாலின் பண்றாரு. என் கருத்து 57 62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அது 26 அந்த 1-1 வர்றதுக்குள்ள வாய்ப்பு மிக மிக குறைவு. 29 1-1 வரும். அதுல 25 எம்பி சீட்டுக்கு மேல மோடி தலைமைக்கு வரும். அன்னைக்கு 1-1 29 மோடி தலைமையில வராதவங்க எல்லாம் அரசியல் அரங்கத்துக்குள்ள மிகவும் மோசமான நிலைமைக்கு ஆவாங்க. எல்லாருமே வந்துதான் தீரணும். இப்போ சீமான் போன்றவங்க எல்லாம் 1-1 29க்கு தேவைப்படுறதுனால 26 மோடி பிஎம்ஓ அவர்கிட்ட நெகோசியேட் பண்ணி அவரை உள்ள கொண்டு வரணுங்கிறது என்னோட பார்வை. இதுதான் என்னோட கருத்து. ஸ்டாலின் வந்து 57 62 காமராஜ் உயரத்துல, காமராஜ் கட்சியை பிடிச்ச அந்த உயரத்துல இருந்தாரு. வல்லத்தரசு, நாடிமுத்து பிள்ளை, பசுமன் ஐயா, முத்துராமலிங்க தேவர், ஆதிமூல நாடாரு, தையல்பாக ஆதித்தன்னு பலரையும் அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வெளியேற செய்துக்கிட்டு கட்சியை கம்ப்ளீட்டா பிடிச்சி 47%, 46%, 45% இருந்தாரு. ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு 47% இருக்காரு. அந்த கூட்டணி இன்டாக்டாட்டே இருக்குது. காமராஜுக்கு 67 இருந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதும் 100% உண்மை. இந்த வகையில ஸ்டாலினை 67 காமராஜரை 1-1 தோக்கடிச்ச மாதிரிதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதற்கு பலன் நிரூபிக்காத விஜய் வந்து பவன் கல்யாண் மாதிரி யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதை தவிர ஸ்டாலினுக்கு வேற வழி இல்லை. சாரி, விஜய்க்கு வேற வழி இல்லை. அல்லது விஜய் தனிச்சு போட்டிட்டு தன் பலத்தை நிரூபிக்கணும். அது 1-1 ஃபைட் டஃபா இருக்கும் போது தனிச்சு போட்டிட்டு போனார்னா ரொம்ப கஷ்டம். சோ விஜய் தப்பான நேரத்துலதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய்க்கு நிறைய மைனஸ்கள் இருக்கு. அதை நான் லாஜிக்கலா தான் நான் சொல்றேன். எனிவே விஜய் மேட்டர் இல்ல. விஜய் வந்து உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் தான் எதிரி நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் எப்ப சிஎம் கேண்டிடேட்டா வராரோ அது வரை நான் அரசியல்ல ஒதுங்கிக்கலாம். எப்படித்தானே அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க, ஒதுங்கிக்கலாம். அல்லது பவன் கல்யாண் மாதிரி திமுகவுக்கு எதிரான அணிக்கு பிரச்சாரம் பண்ணலாம். அப்போ லாஸ்ட் क्वेश्चन சார். அப்ப நீங்க சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். 52 57 காமராஜ்னா இப்ப 47% இருக்குன்னா ஒரு 2% குறையலாம், இல்ல 2% ஏறலாம். ஒண்ணு 45 போகும், 49 போகும். 205 சீட் வின் பண்ணுவார் ஸ்டாலின் சார். இது நீங்க சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் பார்ப்போம், எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். லாஸ்ட், ஒருவேளை இப்ப இருக்கிற என்டிஏ பிளஸ் தேமுதிக சேர்ந்துட்டு செங்கோட்டையன் சாரை ப்ரொஜெக்ட் பண்ணா 2வது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப என்டிஏ வந்து எடப்பாடி பலவீனப்படுத்திடலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எடப்பாடி 3வது தள்ளிடலாம். அதுல மாற்றமே இல்ல. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபிக்ஸ்டு இந்தியா அலையன்ஸ்க்கு. 2வது பொசிஷன் என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 2வது எலெக்ஷன் இடத்த வந்துருக்கலாம். ஏன்னா 2வது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு போனவங்க 3வது இடத்துல இருந்து RSS உழைப்புல 2வது இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா 2வது இடத்துல இருந்து முதல் இடம் போறது தான் ஹியூஜ் கேப். அதுக்கு என்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஓகே, அது நம்ம சப்சிக்வெண்ட் இன்டர்வியூஸ்ல பேசலாம். ஏன்னா 2வது இடம் 23, முதல் இடம் 43, 47ன்றது ஹியூஜ் டிஃபரன்ஸ். அதை பிரிட்ஜ் பண்றதுக்கு நிறைய பண்ணணும். 18 23ன்றது பிரிட்ஜ் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் நீங்க சொல்றீங்க. ஓகே சார். எஸ் ஷூர். தேங்க்யூ so much for your time சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.